நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில பிரச்சனை. நண்பர்களே, என்ன சம்பவம் ஆகி போச்சுன்னா, நம்ம பழைய இரும்பு கடையிலிருந்து ஒரு பெரிய ஆம்பிளிஃபையர் எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோலாம் ஷூட் பண்ணி வச்சிருந்தோம். பட் அந்த வீடியோ ஃபைல் பார்த்தீங்கன்னா தெரியாமல் டெலிட் ஆகி போச்சு. நானும் ரீசைக்கிள் பின்னில் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அது இதுன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே வேலைக்கு ஆகலை. அந்த ஃபைலை வந்து ரெக்கவரி பண்ண முடியல. இதை காரணம் காட்டி நம்ம வீடியோ போடாமல் இருக்க முடியுமா? அதனால் என்கிட்ட 2 பெட்டி இருக்குது. அந்த 2 பெட்டியில் பார்த்தீங்கன்னா பழைய எலக்ட்ரானிக் கட்சர்லாம் போட்டு வச்சுருப்பேன். இது எல்லாமே பல்லாவர சந்தை, அதுக்கப்புறம் பழைய இரும்பு கடையில் எடுத்தது தான். சின்ன சின்ன கேட்ஜெட்டாக இருக்கும். ரீஸ்டோரேஷன் பண்ணலான்னு நினச்சி அப்படி தூக்கி போட்டு பெட்டியில் அடைச்சி வச்சுருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நோக்கியா ஃபோனு, அப்புறம் ஆப்பிள் டிவைஸ் ஒன்று இருந்துச்சு. இது வந்து மியூசிக் பிளேயரு, பாட்டு வீடியோஸ் கேட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு டிவைஸு. இது வாங்கி வச்சேன், ரீஸ்டோரேஷன் பண்ணவே இல்லை. அப்புறம் வந்து இந்த மாதிரி நோக்கியா டச் ஃபோனு, இது அப்போ வந்துச்சு, ஸ்டைலிஷாக இருக்கும் அந்த மாடலு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிலிப்ஸ் மீடியா பிளேயரு, மியூசிக் பிளேயர், இதுலேயும் வீடியோ வந்து இந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிவைஸ் இருக்குங்க. இந்த பெட்டியை நான் வந்து பெரிய பெரிய டிவைஸை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டு அப்படியே கண்டுக்காமல் விட்டேன். ஸோ இன்றைக்கி நமக்கு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நான் ஆரஞ்சு பார்த்தப்போ இதெல்லாம் கிடச்சிது. ஸோ இதுலேருந்து நம்ம எதை ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்பிள் டிவைஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக் பிளேயரு, அதையும் பிலிப்ஸ் மியூசிக் பிளேயரு, இந்த 2ஐயும் நான் ரீஸ்டோரேஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது காஸ்ட்லியாக காசு கொடுத்து வாங்கினது, அப்படியே உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். இன்பில்டு மெமரியே இதில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற 2 டிவைஸும் எனக்கு ரீஸ்டோரேஷன் பண்ணலாம் அந்த வீடியோவில். இது 2ஐயும் ஒர்க்காக வைக்கிறோம், அதுதான் வீடியோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் இந்த ஆப்பிள் டிவைஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதில் டிஸ்பிளே பார்த்தாலே தெரியுது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சி போயிருக்கு. அது கேமராவில் ஒழுங்காக தெரியாதுன்னு தெரியல, கழட்டி பார்த்தா நல்லா தெரியும். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா 30 GB இன்பில்டு மெமரின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம மெமரி கார்டே போட தேவையில்ல, 30 GB கிட்ட உள்ளே இருக்கும். இதுக்கு சார்ஜிங் பின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சார்ஜர் பின் கொடுத்துருக்காங்க. அது தவிர சைடில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கு, அதுக்கப்புறம் பவர் ஆன் பட்டனு, சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பட்டன், பாட்டு மாற்றுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு எடுத்துருக்காங்க. இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க, கையாலே கழட்டலாம் போல். இந்த மாதிரி இழுத்து விட்டு கழட்டினோம்னா பாருங்கள், உள்ள ஸ்டிப்பு இப்போலாம் பிஞ்சு போய் கிடக்கு. இது வந்து பேட்ரி ஊதி போயிருக்கு. பேட்டரியிலேருந்து மதர் போர்டுக்கு வர ஸ்டிப்பு தான் பிஞ்சு போச்சு. இதுக்கு ஸ்டிப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியல. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 30 GB இன்பில்டு மெமரின்ட்டு, அந்த இன்பில்டு மெமரி தான் இது. சின்ன ஹார்ட் டிஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் வந்து அப்போயே இந்த மாதிரிலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா நீளமாக பெருசாக இருக்குது, அப்போ இதுதான் பேட்டரியோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அதில் பார்த்தீங்கன்னா 30 GBன்னு சொல்லிட்டு டேட்டா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு உள்ளே இருக்கிற மெமரின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். இதை ஈஸியாக கழட்டிடலாம், ஸ்டிப்பு இந்த மாதிரி தான் இருக்கும், கழட்டிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் எதுவுமே இல்லை, ஸ்டிப்பும் டேமேஜ் ஆகலை, ஹார்ட் டிஸ்க்கும் பெருசாக டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. இதை தவிர்த்து மதர் போர்டு இருக்குது. மதர் போர்டில் தாங்க ஸ்டிப்பு கட்டாக இருக்குது. நான் சொன்னேன்ல, மதர் போர்டுக்கும் பேட்டரிக்கும் இடையில இருக்க ஸ்டிப்பு, இது தெரியாமல் கட் பண்ண மாதிரி தெரியல, தெரிஞ்சே கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிட்டு மாதிரி தெரியுது. அப்புறம் டிஸ்பிளேக்கான பேனல், அது லைட்டாக நட்டு போட்டு வச்சுருக்காங்க, ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்காங்க. அதை அப்படி ஓப்பன் பண்ணோம்னா டிஸ்பிளே பார்த்தா தெரியுதா டேமேஜாக இருக்குது. உள்ளர வந்து தண்ணி போயிட்டு லைட்டாக ஏதோ அடி மாதிரி விழுந்துருக்கு, அதனால் ஃபுல்லாகவே ஸ்கீரி இருக்குது. பட் மற்றபடி மதர் போர்டெல்லாம் ஓகேவாக தாங்க இருக்குது. எதுவும் ஷார்ட் ஆன மாதிரியோ எதுவுமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேஜர் ப்ராப்ளம் டிஸ்பிளே தான் இருந்திருக்கும். அதை சரி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இதை கலட்டி ஸ்டிப்புக்கு இப்போலாம் பிச்சு விட்ருக்காங்க. ஸோ அந்த பட்டனுக்கான ஸ்டிப்பையும் பார்த்தேன். பார்த்தீங்களா, சென்டரில் இருக்கிறது வந்து டச்சுன்னு நினைக்கிறேன், அதை அமுக்க முடியல, பட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண முடியுது. ஸோ சுற்றி இருக்கிற 4 பட்டன் வந்து ஒரிஜினல் பட்டன், சென்டரில் வந்து டச்சு கண்ட்ரோல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மதர் போர்டு பக்காவாக இருக்குது, ஹார்ட் டிஸ்க் பக்காவாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேயில் இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பேட்டரியிலேருந்து மதர் போர்டுக்கு வர மெயின் கனெக்ஷன், பவர் கனெக்ஷன் அதுதான், பட் அதுவே டேமேஜ் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்போ இதை வந்து சரி பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆகும், என்ன செலவாகும்னு தெரியல. இந்த ஆப்பிள் டிவைஸை நான் பல்லாவர சந்தையில் தான் 300 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் இது ஃபுல்லாகவே ரீஸ்டோரேஷன் பண்ணி ஒர்க்காக வச்சிடலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ முக்கியமான பார்ட்ஸே போயிடுச்சு. அப்படிங்கிறப்போ எனக்கு இருக்கிற குட்டி ஆசை என்னென்னா, அந்த உள்ளுக்குள்ளே 30 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம எடுத்து ஒர்க்காக வச்சுக்கலாம், எக்ஸ்டர்னல் மெமரி மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஹார்ட் டிஸ்க் மாதிரி. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பு வினோதமாக கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியலை. ஸோ இதை ரீஸ்டோரேஷன் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா இதுக்கான பார்ட்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. கடையில் வாங்கினாலும் ஆப்பிள் டிவைஸை பற்றி உங்களுக்கே தெரியும், ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஓல்டு டிவைஸு, அதுக்கு ஸ்பேர் ஸ்பாட்லாம் கிடைக்குமா அப்படின்ட்டு எனக்கு சந்தேகம் தான்.
அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆப்பிள் டிவைஸ் இருந்துச்சு, அதுக்கு மதர் போர்டு இல்லைனா ஹார்ட் டிஸ்க் எதுவும் தேவைப்படுது, பேனல் தேவைப்படுது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பிள் டிவைஸோட மாடல் என்னன்னு தெரியல, ஆனால் இதே போல் டிவைஸ் இருக்குது, எனக்கு பார்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் பயோவில் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மெயில் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் தேவையோ கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா நானும் இதுக்கு காசு செலவழித்து ஒர்க்காக வைக்காமல் சும்மா போடுறதுக்கு உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் தேவைப்படுது, அது இருந்தால் நான் அதை ஒர்க்காக வச்சுப்பேன் அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால தான் எப்படியோ இது ஒர்க்கானா சரி தான். அடுத்ததாக பிலிப்ஸ் கம்பெனியோட மியூசிக் பிளேயரு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பிலிப்ஸ் கம்பெனிக்காரன் இந்த மாதிரி மியூசிக் பிளேயர்லாம் ரிலீஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2GB இன்டர்னல் மெமரி உள்ளே இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் நம்ம எதுவுமே எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட முடியாது, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த 2GB மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பவர் பட்டனு, வால்யூம் பட்டனு, சைடில் வந்துட்டு ஒரு சார்ஜர் பின்னு, ஹெட்ஃபோன் பின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பீக்கர் கிடையாது. சைடில் சின்ன சின்ன ஸ்க்ரூலாம் கொடுத்துருந்தாங்க, எல்லாத்தையும் கழட்டிட்டு ஓப்பன் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் உள்ள ஒரே ஒரு மதர் போர்டு அப்புறம் டிஸ்பிளே இவ்வளோ தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து பேட்ரி கொடுத்துருப்பாங்க, பேட்டரியை காணோம், யாரோ எடுத்து நோண்டி ஒர்க் ஆகலன்னு சொல்லி தான் பழைய இருங்களில் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இதுக்காக பேட்டரியெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம்தான். சரி வாங்க நம்ம எப்பயுமே போல் எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுத்து பார்ப்போம். அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஏதாச்சும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாச்சும் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை ஒர்க்காக வைக்க முடியுமா பார்க்கலாம். இதை நான் வாங்கிட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே இது ஒர்க் ஆகுமா இல்லை அதெல்லாம் கிடையாது. இதோடைய டிசைனை பாருங்கள், சின்னதாக இருக்குது, அப்படியே உள்ளங்கையில் அப்படியே அடக்கிக்கலாம் போல் அந்த மாதிரி இருக்குது. என்ன ப்ளூடூத் ஆப்ஷன் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா இப்போ எல்லாம் யார் வயர்டு ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறா. சரி ஓகே, வளவலன்னு பேசாமல் இதை டெக்னிக்கலாக பிரித்து மேஞ்சி என்ன இருக்குன்னு பார்ப்போம். பிலிக்ஸு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸு, போயிடாமா சப்ஸ்கிரைப் பண்ணலாமா சப்ஸ்கிரைப் அங்கிட்டு போய் பண்றா. நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. ரகளைகள் ஆரம்பம். நம்ம பிலிப்ஸை அப்படியே பொளந்து போட்டு இவனை சரி பார்க்குறதுக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் எடுத்து அப்படியே ஓரமாக அடுக்கி வச்சுப்போம். இருந்தாலும் இந்த பிலிப்ஸ் டிவைஸில் பார்த்தீங்கன்னா மதர் போர்டோடு சேர்த்து ஒரு 4-5 ஸ்க்ரூவை கொடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் கலட்டி மதர் போர்டுக்கு பேக் சைடில் எப்படி இருக்குது, டிஸ்பிளேலாம் ஒழுங்காக தான் இருக்கான்னு செக் பண்ணணும். ஒருவேளை அந்த ஆப்பிள் டிவைஸில் ஆன மாதிரி இதுலேயும் டிஸ்பிளே போயிருந்துச்சுன்னா ரொம்ப சங்கட்டமாக போயிரும் பாருங்க. அதனால தான் கழட்டி உள்ளே பார்த்தோம். இதில் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது, எதுவும் தண்ணி போகலை, உடையாமல் நல்லா தான் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு 6 பட்டன், சைடில் வால்யூம் பட்டன், பவர் பட்டன், இது எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. எதுலேயுமே ஸ்டிப்பு பிஞ்சு போல். எனக்கு தெரிஞ்ச மெயின் பிரச்சனையே அதுக்கான பேட்ரி போயிருக்கும் போல், அதை பிடிங்கி மாற்றாமல் அப்படி தூக்கி போட்டுருப்பாங்க போல், தெரில எனக்கு. சரி ஃபஸ்ட்டு நம்ம மதர் போர்டை செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் மல்டிமீட்டரை பசர் மோடில் போட்டுக்கிட்டு மதர் போர்டில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டாக செக் பண்ணலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மைக்ரோ காம்பனண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பேட்ரி நம்ம கனெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு பார்க்குறேன். இப்படி வச்சு பார்க்கும்போது கீக் சவுண்ட் வந்துச்சுன்னா உள்ளே ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் நமக்கு ப்ளஸ் மைனஸில் வைக்கும்போது எந்த ஒரு பீப் சவுண்டும் வரல, ஒழுங்காக தான் இருக்குது. இதை தவிர்த்து 2 சிப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஐசி, இன்னொன்று வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மெமரி 2GB. அது எல்லாத்தையும் உட்காந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நம்ம வழக்கம் போல் அந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். அதிலே தெரிஞ்சிடும். கொடுத்து ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். இல்லை ஆனே ஆகலைன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சிப்பு இப்போலாம் செக் பண்ண வேண்டியது. இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டோம், ஆனால் எது பவர் ஆன் பட்டன்னு தெரியல. சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது அமுக்குன்னா ஆனே ஆகலை. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற 4-5 பட்டன் அமைக்கி பார்த்தேன்னா அப்போ தான் சென்டர் பட்டன் அமைக்கும்போது டிஸ்பிளே லைட்டாக பிளிங்க் ஆச்சு. இதை கைக்கில் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒழுங்காக பிடிச்சிட்டு சென்டர் பட்டன் அமைக்கி பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிவைஸ் ஆன் ஆயிடுச்சுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிலிப்ஸ் டிவைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3.7 வோல்டேஜ் தான் இன்புட் சப்ளை தேவை. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு பேட்டரி போடுறோம்ல, அந்த டெர்மினலில் பவர் பேங்க்லேருந்து சப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலி பவர் பேங்கில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வந்துக்கிட்டு இருக்கும். பட் இதுக்கு தேவை 3.7 வோல்ட் தான். ஸோ நான் பண்ண மாதிரி அதுக்கு நேரம் பண்ணாதீங்க. நான் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் வித்தின் 30 செகண்ட்ஸாக சும்மா கொடுத்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது அதிக நேரம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிவைஸே பாலாக போயிடலாம். அதனால் யாரும் இந்த மாதிரி அதிக நேரம் கொடுக்க வேண்டாம். இந்த டிவைஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான சார்ஜிங் கேபிள் நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்டர்னல் கேஸ் வாங்கினோம் பார்த்தீங்களா, அது கூட தந்தாங்க. ஸோ அது வந்து இந்த டிவைஸ்க்கு சேரும். ஸோ அதை வந்து சொருவி அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் சார்ஜர்லேயோ அல்லது பவர் பேங்க்லேயோ போட்டுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது அந்த டிவைஸுக்கு தேவையான வோல்டேஜ் தான் போகும். இது வந்து நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் போடுறோம்ல, அந்த மாதிரி மெத்தட் தான். இங்கே பாருங்கள், இது மாட்டணும் டிவைஸ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து லோடிங் அப்படின்னு காட்டிகிட்டு இருந்துச்சு. லோடாகி முடிச்சதுக்கப்புறம் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், எல்லாம் வந்துருச்சு. நானும் எல்லா பட்டனும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. இதுக்கு வந்து மூடி அந்த பேனலை போட்டு நான் ஃபுல் வீல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்ல வேலை டிஸ்பிளே டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருக்குது. ஆன் பண்ணோடனே அப்டேட்டிங் சொல்லிட்டு லோட் ஆகிட்டே இருக்குது. உள்ளே நிறையா ஃபைல்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. சரி ஓகே, இது பண்ணிட்டு இப்போ மெயின் பேஜுக்கு வந்துருச்சு. இதுதான் ஹோம் பேஜ். சென்ட்ரல் ப்ரெஸ் பண்ணோம்னா பாட்டு அந்த லிஸ்ட்லாம் வரும்.
ஸோ நான் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்தேன்னா ஒரு 5 பாட்டு இருந்தது. எதுவுமே தமிழ் பாட்டு மாதிரி தெரியல, எல்லாம் இங்கிலீஷ் பாட்டு போல். சரின்ட்டு ஒன்று ப்ளே பண்ணி விட்டேன். சவுண்டு எதுவும் வரல. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஸ்பீக்கர் கிடையாது, ஹெட்ஃபோன் போட்டு தான் நம்ம பாட்டு கேட்க முடியும்னு சொல்லிட்டு. சரி ஹெட்ஃபோன் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்க்கலாம், அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபோட்டோ உள்ளே வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஃபோட்டோ, எல்லாம் கார்ட்டூன் ஃபோட்டோவாக இருக்குது. இது வந்து நம்ம இந்தியா நாட்டுக்காரங்க யூஸ் பண்ண டிவைஸ் மாதிரி தெரியல, யாரோ ஃபாரினர் யூஸ் பண்ணியிருக்காங்களா என்ன, அந்த மாதிரி தான் இருக்குது பாட்டோவில் இருக்க ஃபோட்டோவும். ஸோ வியூ நல்லா தான் இருந்துச்சு பாருங்கள், டிஸ்பிளே நல்லா தான் தெரியுதா. அப்புறம் வீடியோ ஏதாச்சும் இருக்கா ப்ளே பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதில் வீடியோ எதுவுமே கிடையாது, எஃப்எம் ரெடியாக இருந்துச்சு. அது நல்லா தான் இருக்குது. நான் ஆட்டோ டியூனிங்லாம் பார்த்தேன், ஒரு 4-5 சேனல் வந்து காட்டுச்சு. உள்ளே என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகாதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வயர்டு ஹெட்ஃபோன் எடுத்து அந்த டிவைஸில் போட்டு பாட்டு கேட்டு பார்த்தேங்க. வேறு லெவலில் கேட்குது. நம்ம பிலிப்ஸ் டிவைஸ் நல்லா ஒர்க் ஆகுதுங்க. ஒன்று இதில் பேட்டரி மட்டும் தான் கிடையாது, மிச்சம் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் பேட்டரியை போட்டு இதில் வந்து நம்ம தமிழ் பாட்டு ஏற்றி கேட்டு பார்ப்போம். இதுக்காக பேட்டரி வாங்குறதுக்காக நான் கடைக்கெல்லாம் போகல. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பழைய கேட்ஜெட்லாம் அந்த பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன்ட்டு. அதுக்குள்ளே தேடினாலே ஏதாச்சும் பேட்டரி கிடைக்கும். ஏன்னா அந்த ஏர்பட்ஸோட பேட்டரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டிவைஸோட பேட்டரி ஏதாச்சும் பிச்சு போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 3 பேட்டரி நம்மக்கிட்ட மாட்டுச்சு. இதில் அந்த பெரிய பேட்டரி வச்சு பார்த்தா உள்ளெல்லாம் கரெக்டாக தான் செட் ஆகுது. பட் மூடி போடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கிட்டு வருது, உள்ளே ஒழுங்காகவே அமுங்கலை. ஸோ இதுவும் செட் ஆகாது. அப்புறம் ஒரு குட்டி பேட்டரி இருந்துச்சு, இது பார்த்திங்கன்னா அதை விட சைஸ் கம்மி தான். இதை உள்ளே வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக ஃபிட்டாக வச்சு மூடி போடும்போது அந்தளவுக்கு பெருசாக இடிக்கலை. பட் இதுக்கான அஃபிஷியல் பேட்டரி கிடையாது. ஏன்னா இந்த டிவைஸுக்கான அஃபிஷியல் பேட்டரி கொஞ்சம் நீளமாக இருக்கும், லென்த் அதிகமாக இருக்கும். பட் இது இப்போதைக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் 3.7 வோல்ட் தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இந்த பேட்டரியும். இந்த பேட்டரியோட ஹெல்த்தும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஊதெல்லாம் எதுவும் பல்ஜாவில் நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேட்டரியை அப்படியே இதோட சால்ட்ரிங் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பேட்டரியோட ப்ளஸ் மைனஸு, போர்டோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். மாற்றி எதுவும் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை போயிடும். ஸோ நான் இதை சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இது பக்காவாயிடுச்சா. ரொம்ப நாளாக அந்த பேட்டரியை சும்மாவே போட்டிருந்தேன், அதனால் இதுக்குள்ளே கொஞ்சம் கூட சார்ஜ் இருக்காது. இதை வந்து சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம். A few moments later. நம்ம உள்ள சால்ட்ரிங் பண்ண பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா சார்ஜர் கேபிள் இல்லாமலே இந்த டிவைஸ் ஆன் ஆகுது. ஸோ உள்ள பேட்டரி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம லேப்டாப்லேருந்து யூஎஸ்பி கேபிள் மூலமாக இந்த டிவைஸுக்கு வந்து சாங்ஸ் ஏற்ற போகிறோம். உள்ளே இருக்கிற பாட்டு எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நம்ம தமிழ் பாட்டு ஏற்றி நல்லா கேட்குதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து யூஎஸ்பி மூலமாகவே அந்த உள்ளே இருக்கிற 2GB ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அப்படி தான் போட்டுருந்தாங்க நெட்டில். அதனால் நம்மக்கிட்ட இருந்த யூஎஸ்பி கேபிள் மூலமாக அந்த டிவைஸை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கில் அந்த டிவைஸோட 2GB காட்டுது. ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தா அந்த 5 சாங்கு, ஒரு 4-5 ஃபோட்டோ இதெல்லாம் காட்டுது. அது வந்து பிலிப்ஸ் கம்பெனியோட ஃபோட்டோ. நம்ம அந்த சைனா மொபைல் வாங்கினீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபோட்டோ அவங்க ஏற்றி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஃபோட்டோ. குவாலிட்டியெல்லாம் பக்காவாக தான் இருந்துச்சு. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்கள், அது உள்ளரே வந்து அந்த ஒரு பொண்ணு கையில் ஒரு டிவைஸ் வச்சுருக்கா, அது இந்த டிவைஸ் தான். ஸோ இந்த டிவைஸை நீ இப்படி படத்துக்கிட்டு யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா 4-5 ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத டேட்டா, இதெல்லாம் யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். பெர்சனல் டேட்டா எதுவுமே கிடையாது. சப்போஸ் பெர்சனல் டேட்டா ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து அவனோட மெயில் ஐடியோ அல்லது வாட்ஸ்அப் நம்பரோ ஏதாச்சும் இருக்கும். அது மூலமாக கான்டாக்ட் பண்ணி இந்த டிவைஸோட சொந்தக்காரங்களுக்கு இந்த டிவைஸை கொடுத்துடலாம். பட் அந்த மாதிரி டேட்டா எதுவுமே கிடையாது, எல்லாம் சாம்பிள் பிக்சர் தான் இருந்துச்சு. அதனால் இந்த 2GBயில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தமிழ் சாங்ஸ் உள்ளே ஏற்றலாம். பரவாயில்லங்க, நான் கூட அந்த பிலிப்ஸ் டிவைஸில் யூஎஸ்பியில் எதுவும் பிரச்சனை இருக்குமோ, பாட்டு கீட்டு யாராவது நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஏறிட்டு இருக்குது. ஸ்பீடு கொஞ்சம் கம்மி தான், பட் ஏறுது. ஃபைனலாக இப்போ அந்த டிவைஸுக்கு அந்த தமிழ் சாங்ஸ்லாம் காப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்டு பார்க்கலாம். இப்போ சாங்ஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்களா, எல்லாம் தமிழ் பாட்டாக வந்துடுச்சு. ஒரு 10 பாட்டு தான் தமிழ் பாட்டு ஏற்றினேன், அது எல்லாமே காப்பியாகி கரெக்டாக வந்துடுச்சு. அப்புறம் ஃபோட்டோ எதுவும் ஏற்றலை, வீடியோவும் ஏற்றலை. இப்போதைக்கு பாட்டு மட்டும் தான் ஏற்றிருக்கிறேன். ஸோ பாட்டுலாம் நல்லா தாங்க படிக்குது. இப்போ ஹெட்ஃபோனில் போட்டு காட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எப்படி பாட்டு தரமாக கேட்குதா? இந்த டிவைஸில் ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணி விட்டு அந்த ஹெட்ஃபோன் ஸ்பீக்கரை ஃபோனோட மைக் பக்கத்தில் வச்சேன், அதில் வர சவுண்டு தான் ஆயிரு. ஆனால் இதுக்கும் நம்ம ஐயா காப்பிரைட் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார்.
அதனால தான் பாட்டை அப்படியே கட் பண்ணிட்டேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சரி, ஓகே நண்பர்களே, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த டிவைஸை வந்து ரிப்பேர் பண்ணியாச்சு. இதில் பேட்ரி மட்டும்தான் இல்லை. ஸோ இதுக்கேற்ற மாதிரி பேட்ரி எடுத்து போட்டு பாட்டெல்லாம் தமிழ் பாட்டு ஏற்றி இப்போ நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இத்தனோடு இருந்தாலும் இது வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி டிவைஸ்லாம் நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.